பிக் பாஸ் தமிழ் சீசன் 6 மூலமா பிரபலமானவங்க தான் தனலட்சுமி. இவங்க பிக் பாஸ் வரதுக்கு முன்னாடியே டிக்டாக் அண்ட் இன்ஸ்டாகிராம் வீடியோஸ் மூலமா ஓரளவுக்கு மக்கள் மத்தியில பாப்புலரா தான் இருந்தாங்க. ஆனா பிக் பாஸ்க்கு அப்புறம் அவங்க மக்கள் மத்தியில அதிகமாவே பேசப்பட்டாங்கன்னு தான் சொல்லணும். பிக் பாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன ஆனாங்க, என்ன பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி எந்த ஒரு டீட்டெயிலும் இல்லாம இருந்துச்சு. இந்த நிலையில அவங்க கண்ணீர் விட்டு அழற மாதிரியான ஒரு வீடியோவை ஷேர் பண்ணியிருக்காங்க. இந்த வீடியோவை ஷேர் பண்ணி வாழ்க்கையோட முடிவு மரணம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேப்ஷனையும் போட்டிருக்காங்க. ஏன் சடனா இப்படி ஒரு வீடியோவை அவங்க ஷேர் பண்ணாங்கன்னு தெரியாத அவங்களோட ஃபேன்ஸும் தனலட்சுமி கிட்ட என்னாச்சுன்னு காரணத்தை கேட்டுட்டு வராங்க. அதே சமயம் அவங்களுக்கு ஆறுதலையும் சொல்லிட்டு வராங்க. தனலட்சுமியோட இந்த வீடியோ கமெண்ட்ல விஜய் டிவி குரேஷியும் தனம் அழாத, யாருன்னு சொல்லு, மாமா இருக்கேன், அவனை தூக்கிடுறேன் அப்படின்னு அவரோட பாணியில ஆறுதல் சொல்லியிருக்காரு. பிக் பாஸ் முடிஞ்சு வெளியே வந்ததுக்கு அப்புறம் பெருசா பட வாய்ப்புகள் வராதனாலதான் விரக்தியில இந்த மாதிரி அழறாங்களோன்னு நெட்டிசன்ஸ் பலரும் அவங்களோட கருத்துக்களை ஷேர் பண்ணிட்டு வராங்க.